அன்பு சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கை யூடியூப் சேனல் உங்களை வருக வருக என வரவேற்கிறது. நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் மேம்பாலத்துக்கு மிக அருகிலும் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. நாம் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டின் மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது பிரதான நுழைவாயில் இதுதாங்க. இது பைக் வர்றது எக்ஸிட்டு. இது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரி. இந்த வழி தான் நம்ம உள்ளே செல்லணும். நாம் ஒரு பைக்கோ காரோ வச்சுருந்தோம்னா இந்த வழியாக தான் போகணும். அதாவது இந்த ஆட்டோ போகுது இல்லைங்களா, இந்த வழியாக தான் போகணும். இங்கே போயிட்டு பார்க் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுங்க, அதாவது பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 ஆனால் 2 பேஸ்மெண்ட் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் தான் பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட் இருக்கும் எல்லா இடத்துலையும். லிஃப்ட் மூலயமா நம்ம மேலே நாம் எந்த ஊரோ அந்த ஊருக்கு தேவையான பேருந்து நிற்கும். அந்த பிளாட்ஃபார்முக்கு சென்று பயணத்தை தொடங்கலாம். இது பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான அனைத்து வசதிகளும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையமாகும். பாருங்கள், இது மெயின் என்ட்ரன்ஸு, ஓகேங்களா. இந்த என்ட்ரன்ஸ் கீழே பார்த்திங்கன்னா பார்க்கிங் உள்ளே போகிறதுக்கு. இதுக்கு எவ்வளவு சார்ஜிங்னு இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். மேலே பாருங்கள், இதில் தான் இருக்குது, டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது நாம் லாபிக்கு வந்துடுறோம். அங்கேருந்து மேலே ஏறினோம்னா லாபி, ஓகேங்களா. லாபியிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம். இப்போ தான் அப்புறம் மின் விளக்குகளால், வண்ண மின் விளக்குகளால் மிகவும் ஜொலிக்குங்க. இது பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். இது தேவையான அனைத்து வசதிகளையும் இங்கே செஞ்சு கொடுப்பாங்க. தகவல் மையம் பாருங்கள், நமக்கு ஏதாச்சும் தெரியலன்னா இங்கே கேட்டுக்கலாம். நகரும் படிக்கட்டுகள், எக்ஸ்லேட்டர் பார்த்தீங்களா, மின்சார வண்டி, அதாவது பைக் வெஹிக்கிள்ஸ். இதுதாங்க லாபி. லாபியை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஒரு நம்ம மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு இத்தனை வசதிகளையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கங்க. நமது தமிழக அரசுக்கும் மிக்க ஒரு பாராட்டை செலுத்த வேண்டும். ஏன்னா இவ்வளோ பெரிய பேருந்து நிலையத்தை கட்டி அது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பராமரிப்பு கூட்டிருக்காங்க. அவங்களும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் கண்டிப்பாக ஒரு பாராட்டை சொல்லலாம். இது பாருங்கள், இணைய முன்பதிவு மையம். இந்த லாபிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மக்களே, நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் கண்ணு முன்னாடி கிளாம்பாக்கத்தை கொண்டு வரோம் பாருங்கள். அப்படியே பாருங்கள் மக்களே, இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை மணிக்கு எந்த ஊருக்கு பஸ்ஸு அந்த டேபிளில் அப்படியே தெரியும். அழகாக தெரிஞ்சுங்களா மக்களே. பாருங்கள், அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, நம்ம அப்படியே போகலாம். பாருங்கள், ஃபார்மசி அத்தியாவசியமான அனைத்துமே நம்ம லாபியில் கிடச்சிரும், ஓகேவா. லாபியில் அத்தியாவசியமான அனைத்து இருக்கும். ஆவின் பால்லேருந்து ஏடிஎம் மிஷின்லேருந்து நம்ம கிளாக் ரூம் இருக்குல்ல, எல்லாமே இங்கேயே இருக்கும். லாபிலே எங்கேயும் அலைய தேவையான, உள்ளே நுழைஞ்சோடனே அத்தனையும் அங்கே இருக்கும். பார்த்தீங்களா, டிஸ்பிளேல பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளேங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குல்லங்க. பாரு, நம்ம வயசானவங்க, முதியவர்கள், தாய்மார்கள் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு பைக் வெஹிக்கிள்ஸ் இலவசம் தாங்க. இது அது எம்டிசி பஸ்ஸிலேருந்து நம்ம உள்ளே வரலாம், இல்லை வெளியே இருந்து உள்ளே வருவதற்கு இதை பயன்படுத்திக்கலாம்.
நடக்க முடியாதவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பொருட்களை வைப்பதற்கான கிளாக் ரூம், குறைந்த கட்டணங்க. நான் கூட வச்சுருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு, இங்கே வச்சுட்டு தான் போனோம். ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த சேவையை அனைவரும் பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம இந்த உணவகங்கள் மற்றும் கடைகள் இது அனைத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு கடையாக பாருங்கள். குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்திலிருந்து எங்கே போனால் தென் தமிழகத்துக்கு போகலாங்க. திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், காரைக்குடி, தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற நகரங்களுக்கும் கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குதுங்க. நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்லி ஃபார் புறநகர் பேருந்து பார்க்கலாங்க. புறநகர பேருந்து நிலையத்தை மட்டும் பார்ப்போம். இதுலேயே எம்டிசி இருக்குதுங்க, மாநகர பேருந்து நிலையமும் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். பாருங்கள் மக்களே, இந்த கடைகள்லாம் அவ்வளவு தூய்மையாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கிறாங்க. பாருங்கள், மேற்கூரை அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு பார்த்தீங்களா? ஜல்லிக்கட்டு கடை சூப்பர் இல்லைல்ல? இதை பாருங்கள், முக்கியமாக டெக்னாலஜி. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து சொன்னால ஏற்கனவே டெக்னாலஜி பஸ் ஸ்டாண்டுங்க இது. நம்ம 10 ரூபா யூபிஐயில் பணத்தை கட்டினோம்னா வாட்டர் பாட்டில் மிஷின்லேருந்து வெளியே வந்துடும். ஓகேவா? நமக்கு டைம் வேஸ்ட்டு ஆகாது. அது இல்லாமல் சில்லறை பிரச்சனை இருக்காது. நம்ம அட்வான்ஸாக போயிட்டுருக்கோங்க. நம்ம இங்கே தான் இருக்கிறோமா, சென்னையில் தான் இருக்கிறோமா, ஃபாரினில் இருக்கிறோமா, அந்த அளவுக்கு போய்கிட்டுருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா மக்களே? சிறப்பாக செயல்படுறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? பராமரிப்புக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு. கடைகள்லாம் பாருங்கள், அப்படியே வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும். அப்படியே ஒவ்வொன்றுமே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க மக்களே. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. கிளாம்பாக்கம் பஸ்லேயுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள், வசதின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசதி இங்கே இருக்குது இந்த பஸ் நிலையத்தில். குடிநீர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம இது காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், பைப்பில் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு, ஆண்களுக்கு மற்றும் திருநங்கைகளுக்கு கழிப்பறை தனித்தனியாக. ஹைஜீனிக் தாங்க இது. ஒவ்வொன்றுமே ஹைஜீனிக்காக இருக்கும் இங்கே. ஓகேங்களா? இந்த குடிநீர் வசதி, மின்விசிறி இருக்கைகள், இப்போ காத்தோட்டமாக இருக்குங்க எல்லாமே. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம் வாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டில் எந்த பிளாட்ஃபார்மில் எந்த பஸ் நிற்கிதுன்னு பார்ப்போம். இப்போ பிளாட்ஃபார்ம் 1 பார்த்துட்டோம். பிளாட்ஃபார்ம் 1 வந்துட்டோம். பிளாட்ஃபார்ம் 1க்கு எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸுன்னு பார்த்துட்டிங்கல்ல? திருநெல்வேலிக்கு, கன்னியாகுமரிக்கு, தூத்துக்குடி, இவங்கெல்லாம் 1ல் இருப்பாங்க. அடுத்தது நடைமேடை 2, கேரளாவுக்கு இங்கே தாங்க பஸ்ஸு. கன்னியாகுமரிக்கு, கேரளாவுக்கு, விருதுநகருக்குலாம் அங்கே தாங்க. அடுத்தது 3 போகலாங்க. பிளாட்ஃபார்ம் 3
பாருங்க, அதுலேயே எழுதியிருக்கு பாருங்கள் அழகா. பிளாட்ஃபார்ம் 3ல் பார்த்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இதிலெல்லாம் இருக்குதுங்க. அடுத்தது 4 5 போகலாங்களா? 4க்கு போவோமா? ஒரு 5 4 பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 4க்கு போகலாம். 4ல் பார்த்திங்கன்னா திருச்சி, கரூர், திண்டுக்கல், தேனி, தஞ்சாவூர். ஓகேங்களா? 5 பார்ப்போமா? 5ல் பார்த்து திருச்சி மாவட்டங்க, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், இது எல்லாமே மயிலாடுதுறை, இது எல்லாமே 5. அடுத்தது 6க்கு போகலாங்களா? 6 7 பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 7. 6 பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெரியுது என்னென்ன போட்டிருக்காங்க. அதில் எழுதியிருக்கு பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு, தமிழ்லேயும் எழுதியிருக்கு பாருங்கள். 6ல் வந்து கேரளா, சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருவாரூர், திருப்பூர், இதுக்கெலாம் போகலாங்க. 7 பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. 8 9 பார்த்திங்களா? விழுப்புரம், 8 கள்ளக்குறிச்சி, அரியலூர். 9 பார்த்திங்கன்னா புதுச்சேரி. 9 வந்து புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், இதெல்லாம் 9ல் போகலாம். அடுத்து 10 11 ஆமொழி பேருந்துங்க. 10 11 12 13 14 இது எல்லாமே வந்து ஆமொழி பேருந்து தான். பார்த்தீங்களா? ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக க்ளீனாக தெரியும். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. அதுலேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு, தமிழ்லேயும் எழுதியிருக்குது. சிறப்பாக சைனேஜ் போர்டு வச்சுருக்காங்க. நமக்கு எந்த டவுட்டுமே வராது. நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கூட நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? சைனேஜ் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம், ஊருக்கு போயிட்டோம், ரிட்டன் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்க்கிங்கில் போயிட்டு மேலே எடுத்துகிட்டு எப்படி வரணும்னா இந்த வழியாக தாங்க வர போகிறோம். இந்த வழியாக தான் வர போகிறோம். அப்புறம் வருது பார்த்திங்களா பைக்கு, இந்த வழியாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த ஆட்டோலாம் வருதுல, இந்த வழியாக வந்து இப்படி தாங்க வெளியே போகிறோம், எக்ஸிட் ஆகிறோம். ஓகே மக்களே, உங்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, மிக்க மகிழ்ச்சி. நாம் அடுத்த வீடியோவில் மாநகர பேருந்தை பற்றி எங்கெங்கே பஸ்ஸு போகுது, எந்தெந்த பிளாட்ஃபார்ம்னு தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம் மக்களே. உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம்.